2026ஆம் ஆண்டுல உலக போருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 2026ஆம் ஆண்டுல அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? 2026ல் உலக போர்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இங்கே நம்ம இந்த விஷயத்தை உணர்ந்துக்கணும் என்ன அப்படின்னா, ப்ளூட்டோ அப்படிங்கிற பிளானட் வந்து இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜியில் இப்போ மகர வீட்டில் இருக்குது. மகர வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கோ பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தியரியை தான் ப்ளூட்டோ வந்து எப்பயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது என்னுடைய நாடு, என்னுடைய ஊர், என்னுடைய இனம், என்னுடைய மொழி அப்படிங்கிற அந்த அடிப்படையான விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் நெப்டியூன் அப்படிங்கிற கிரகம் வந்து 14 வருஷத்துக்கு பிறகு ஜனவரி 26, 2026 வந்து பார்த்திங்கன்னா மேச வீட்டுக்குள்ளாக வருது. இதை எப்படி எடுத்துக்கலாம்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் வரப்ப இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நெப்டியூன் வந்து மேசத்துக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் சிவில் வார் வந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், நெப்டியூன் எடுத்தாலே ஒரு ஐடியல், எனக்கான கொள்கை அப்படின்னு சொல்கிறது ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ஸையும் அங்கங்கே வந்து கை வைக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நெப்டியூன் வந்து மேசத்துக்குள்ளே வருது. மேஷம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்ஸ், ரெவல்யூஷன், புரட்சி, எழுச்சி, தீவிரவாதம், மத பிரச்சனை, இதுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது மேஷம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மேஷ வீட்டுக்குள்ளே நெப்டியூன் உள்ளே வருது அப்படின்னாலே உலக வார்களுக்கான, உலக போர்களுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து லீடர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத விஷயம் இருக்கும். உலகளாவிய தலைவர்கள் எடுத்து பார்க்குறப்ப அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. கூட்டமைப்புகளுக்குள்ளாக வரக்கூடியதில் ஒரு நாடு என்ன சொல்லும் அப்படின்னா, இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும். இன்னொரு நாடு இல்லை எங்களால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும். இத்தனைக்கும் ஒரே கூட்டமைப்புக்குள்ளே இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து எப்பெல்லாம் வந்து கடக வீட்டுக்குள்ளே வராரோ அப்போல்லாம் பொலிட்டிக்கலாக என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப பெரிய தலைவர்களுடைய மரணங்கள் நடக்கும். ஏன் அப்படின்னா, குரு கடக வீட்டில் இருந்தப்போ தான் ராஜீவ்காந்தி சாரோடைய மரணம் அப்படிங்கிறது அங்கே இருந்தது. அதே மாதிரி பெனாசர் பூட்டோ எடுத்து பாருங்க, அவருடைய மரணமும் எப்போ குரு வந்து கடக வீட்டுக்கு வராரோ அப்படியான ஒரு பொலிட்டிக்கலாக மிகப்பெரிய தலைவருடைய மரணம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது இந்த சைடு பார்த்தோம்னா. அது மட்டும் இல்லாமல் சர்டன் அண்டு நெப்டினுடைய கன்ஜெக்ஷன் இருக்குது. அது எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஜெக்ஷன் வந்து எப்படி வரும் அப்படின்னா, அதனுடைய பார்வையினால் வரக்கூடிய கன்ஜெக்ஷன் அது வந்து என்ன பண்ணுதுன்னா பொலிட்டிக்கலாக ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை வந்து கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சர்டனுடைய திங்ஸ் எடுத்து பாருங்கள், பிரேக்கிங் த வேர்ல்டு டேர்ம்ஸ், அது வந்து பழமை அப்படிங்கிற விஷயத்துக்கான அதிபதியாக இருந்தாலும் இப்போ நெப்டியூனுடைய அந்த கன்ஜெக்ஷனுக்குள்ளாக வரப்போ எப்படி இருக்கும்னா, பழமையான விஷயங்கள், பழமையான கொள்கைகள் மேலெல்லாம் ஒரு பெரிய கல்லடி விடும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் லா, ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ரியாலிட்டி, அதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் எல்லாம் சேர்றப்ப உலக வார்கள் அப்படின்னு சொல்கிறது, உலக போர்கள் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். அதுவும் குறிப்பாக எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழத்தேய நாடுகளில் ஆரம்பிக்கக்கூடிய போர்கள் மேலத்தேய நாடுகளில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறதா இதனுடைய விஷயமா வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் குளோபல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வல்லாண்மை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் என்னுடைய ஒற்றை குடைக்கு கீழே மற்ற நாடுகளை நான் கொண்டு வந்தே தீரணுங்கிற முயற்சி எழும். ஏன் அப்படின்னா, அங்கே ஸ்திரத்தன்மை இல்லாத லீடர்ஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால எழும். ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவ் நோட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்த 2026ங்கிறது அதனுடைய கூட்டுத்தொகை 1 அப்படின்னு வரும். அப்போ 1க்குரியது வந்து சூரியன் அப்படிங்கிறதுனால சூரியனுடைய வீனஸ் ரெண்டுனுடைய அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, சூரியன், அதுக்கப்புறம் வந்து சந்திரன், அதுக்கப்புறம் வீனஸ், இந்த 3உடைய வைப்ரேஷன் சேர்றப்ப ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அரைஸ் ஆகும். மக்கள்கிட்ட மனித நேயம் இருக்கணும், இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்கும். இந்த அலை மேலோங்க தான் போர்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் போர்களுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தாலும் மனிதநேயம் அப்படிங்கிற விஷயம் அந்த அலைகள் அதிகமாக வீசக்கூடிய நேரமாக உயரும் போது இந்த போர்களுக்கான விஷயங்கள் எல்லாம், அந்த எழுக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாம் அப்படியே சப்ரஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப பெருசாக நம்ம வந்து என்ன பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களில் மட்டும் இதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். இப்போ அந்த வார்கள் அங்கங்கே நடக்கக்கூடிய அந்த போர்கள்னால ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் அடி வாங்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உணவு பற்றாக்குறைக்கான சில விஷயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த அதிகமான போர்களுக்கான சூழல் இருக்கிறதுனால தண்ணீர் மற்றும் உணவு பற்றாக்குறைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. மேலும் துல்லியமான ஜோதிட தகவல்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.